ஹலோ கேமர்ஸ், இது நம்ம பிளாக் ஃப்ரூட் பார்ட் 2. இப்போ நம்ம இந்த டெசர்ட் வில்லேஜை கேப்சர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ போய் நம்ம குஷ்டு போடலாம். குஷ்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு புதையல் பெட்டியை தட்டி விட்டு போகலாம். வாங்க போய் அவனை அடிச்சு பார்க்கலாம், நல்லா பலமாக இருக்கானா இல்லையான்னு. கேனன்றா சாவு எங்கே இருக்க? மறைஞ்சு போயிட்டான், செத்துட்டான்னு நினைக்கிறேன். இதோ ஒருத்தர் இருக்கான் பின்னாடியே தாங்க ஈஸ்வரா, வெட்டி தள்ளலாம். நம்ம கொஞ்ச நேரம் அடிக்க விட்டு நம்ம நூபுன்னு நினைப்பான். அப்புறம் தான் நம்மளோட ஸ்கின்னெல்லாம் காட்டுறான். வாடா வாடாப்பா. நீ லெவல் 60 தான், நான் 84. முடிஞ்சால் என்னை தோக்கடி பார்க்கலாம். என்னை தோக்கடிக்க முடியாது உன்னால், பார்த்துக்கோ. நான் இதுதான் டிகே தருண், நல்லா பார்த்து வச்சுக்கோ. நீங்கள் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணவே மாட்டீங்க. சப்ஸ்கிரைபும் லைக்கும் தட்டி விட்டு பாருங்கள் வீடியோவை. இன்னொருத்தந்து இருக்கான், அவனையும் கேலி பண்ணலாம். வெட்டி தள்ளு. முடிஞ்சா நான் தோக்கடி பார்க்கலாம். தோக்கடிச்சிருவியா நீ கேட்பேன். கேலி பண்ணலாம். முடுறா பார்ப்போம். வெட்டி தள்ளி முச்சிடுவேன். என்னடா நான் ஒருத்தனை வெட்டுறேன், உங்கள் டீம் ஆளில் தானடா வெட்டுறேன். எல்லாரும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களேடா, ஏன்டா? ஒய் ப்ரோ, உங்கள் டீமில் ஒருத்தர் செத்து தானே போகிறான், அவனை பார்க்காம இருக்கீங்களே. ஒய் ப்ரோ ஒய். இவனை முடிச்சுட்டு போடலாம். இவனை கொல்லும் போதும் பார்த்துக்கினே இருக்காங்க. ஒய் ப்ரோ, ஏன் ப்ரோ? எல்லோரும் செத்து போங்கடா. நான் ஒரே நேரத்தில் 2 பேர் உங்கள் டீம்லேருந்து கொள்ளுவேண்டா. போங்கடா, எத்தனை பேர் வேணாலும் வாங்க. லெவலப் 85 மாதிரி போட்டுடலாம். இவங்க பாட்டாக தான் இருக்காங்க. இப்போ போய் நம்ம குஷ்டு போட்டுடலாம். இன்ட்ராக்ட் கொடுத்துட்டு என்னடா இன்ட்ராக்ட் குஷ்ட் டெசர்ட் ஆஃபீஸர் தான் நம்ம இப்போ கொல்ல போகிறோம். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அவள் தான் இப்போ ஓடலாம். குஷ்டை முடிச்சிடலாம். அது போகலாம். உங்களெல்லாம் சண்டை போட்டு எனக்கு போர் அடிச்சிச்சுறேன். நான் போய் டெசர்ட் ஆஃபீஸர் தாண்டா போய் பார்க்கணும். என்னடா வீடெல்லாம் தூக்கி மண்ணுக்குள்ளே கட்டி வச்சுக்கிறீங்க? ஒரே ஒரு பர்மிட் மட்டும்தான் இருக்குது. யார் சாமி நீங்கள்? இது டெசர்ட் வில்லேஜா வேறு நேதுரா? இப்போ புதையல் பெட்டி தட்டி விட்டு மேலே ஏறலாம். ஈஸியாக ஏறிடுவேண்டா. இது ஒன்று தாண்டா இருக்குது. இன்னும் அங்கே ஏதோ வில்லேஜ் மாரி இருக்குது. அங்கே தான் டெசர்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க போல். வாங்க போகலாம். ஆமாம், ரீஸ்பான் ஆகிட்டாங்க. போய் சண்டைக்கு போகலாம். இங்கே யாரும் பாஸ்லான்னு ஒன்றும் இல்லை, டெசர்ட் ஆஃபீஸர் தான். இங்கே எவ்வளோ 70 லெவலில் இருக்கான். போய் கேலி பண்ணுவோம். இது என் ஸ்பெஷல் மூடா. சாவு போகிறீங்கடா கன்ஃபார்ம். கேலியாகி 2-3 பேர் சேர்ந்து வாட் ப்ரோ இதுலேயும் இப்போ தான் பண்ணுறீங்களாடா? ஒருத்தன் வீட்டு மேலே ஒருத்தன் உட்காந்துன்னு இருக்கான், இன்னொருத்தன் வீட்டு மேலே உட்காந்துன்னு இருக்கிறான். சாவுடா. வாட் ப்ரோ அடிச்சு உங்கள் டீம் ஆளில் தானே ஒருத்தனை பார்க்குறான். புதையல் பெட்டி இருக்கா, அதையும் தட்டி விட்டுடலாம். கீழோட புதையல் பெட்டியை தட்டி விட்டுடலாம். குதிரா வந்தா. என்னடா குதிக்கவே மாட்டேன். வந்தாச்சு. குதிக்கவே மாட்டான்டா. டேய் குதிரா. வந்தாச்சு. சரி, போய் சம்பவத்தை செஞ்சு விட்டு போகலாம். கரெக்டாக எங்கடா இருக்கீங்க? எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ண போகிறோம். வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணி சொல்லுங்கள். சாவு போகிறண்டா. ஹெல்ப்மி, யாராவது காப்பாற்றுக்கிட்டே. தப்பிச்சிட்டோம், நம்மளே தப்பிச்சிட்டோம். சாவடிச்சிடுவீங்க கன்ஃபார்ம். சாவடிச்சிட்டாங்க கைஸ், சாவடிச்சு முடிச்சிட்டான். திரும்பியும் போய் நான் கேலி பண்ணாமல் விட மாட்டேன்டா. எங்கடா இருக்கீங்க டெசர்ட் ஆஃபீஸர்ஸ்? இந்த சைடாக தான். அது ஒரு வில்லேஜ் மேட்டு, அங்கே தான். உங்களுக்கு ஒரு பாலம் வேறு கேட்குது. நான் பாலத்திலே ஏறாமல் வந்துடுவேன்டா. அந்த ஒருத்தன் கேலி பண்ணலாம். கிரியேஷன் கார்டு டொமில் கரெக்டாக வச்சுக்கோ. எங்கடா? டொமில் செத்துப்போ. ஐயோ, அது வேஸ்ட் ஆயிடுச்சு. டொமில் செத்துப்போ. கார்டு கேம்லலாம் என்னை தோக்கடிக்கிறது கஷ்டம் ப்ரோ. டொமில் ஐயோ சாப்பிடுறான். கத்தி எடுக்கிறோம். கத்தி வந்துச்சு. செத்துப்போ. டெசர்ட் ஆஃபீஸரு, உங்களெல்லாம் ஏன்டா ஆஃபீஸர்னு கூப்பிடுறாங்க? ஆஃபீஸர்னால் இது ஒர்க் பண்ணுறது. நீ நானா சண்டை போட்டுனுக்கிற? ஒர்க் பண்ணுற போட.
ஒருத்தர் வீடு மேலே உக்காந்துன்னு பாப்கார்ன் சாப்பிட்டுன்னு சாப்பிட்றான் பாரு. உன் டீம் அதில் தான்டா செத்து போகிறான், நல்லா பார்த்துக்கோடா. இங்கே ஒருத்தன் மேலே இருந்தவன் தானே, நீ எப்படி கீழே வந்த? முதல்ல நான் கேட்பேன், எப்படி நீ கீழே வந்த? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 300-400 வியூவர்ஸ் இருக்கிறதுலாம் நீங்கள் சப்ஸ்கிரைபே போட மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் போடுறதுனால எனக்கு கோல்டே பிடிச்சிச்சு. இவ்வளோ நாள் நான் இது வீடியோ போடாமல் இருந்தேன். இன்றைக்கி தான் சரியாச்சு, அதனால தான் போடுறேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா நான் ரெகுலராக வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்காவது, அப்புறம் நான் ரெகுலராக வீடியோ போடுறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். புதுசாக ஐபுன்னு ஒரு பட்டன் வந்திருக்கு, அது தெரிக்க விடுங்க. ஓகே, இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கமெண்ட்டில் நீங்கள் அடுத்த கேம்னா விளாட்லான்னு சொல்லுங்கள், நான் விளையாடி போடுறேன். பார்ட் 2 கூட போடணுன்னா சொல்லுங்கள், நான் பார்ட் 2 கூட போடுறேன். கேலியாகு ஃப்ரீ ஃபயர் விளாட்ணுன்னா சொல்லுங்கள், நான் வீடியோ எடுத்து போடுறேன். நான் பாட் ஐடியை இப்போ ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். ஓல்டு ஐடி நான் வச்சுருக்கேன் தான், பாட் ஐடி இப்போ நான் ட்ரைனிங் பண்ணுறேன். ஏன்னா தீபாவளி ஆஃபர் வருதுல, அதில் ஏதாவது ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு நினச்சி தான் பாட் ஐடியை எடுத்தேன். இப்போ நான் ரேங்க்கு புஷ் பண்ணின்னு இருக்கேன் ஃப்ரீ ஃபயரில். எப்போனா விளாட்ணுன்னா சொல்லுங்கள், நான் யூஐடியை கமெண்ட்டில் போட்டு விடுங்க, நம்ம டீம் போட்டு விளாட்லாம். ஃப்ரீ ஃபயரில் எத்தனாவது ரேங்க்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. நான் பிஆரில் வந்து டைமண்ட் 3ல் இருக்கேன், பிளாட்டினமில் வந்து டைமண்ட் 1ல் இருக்கேன். நீங்களும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லி விட்ருங்க. இப்போ நான் இதெல்லாம் ஓல்டு ஐடியில் இருக்குது. இப்போ நியூ ஐடியில் இப்போ பிஆரில் நான் சில்வரில் இருக்கேன், சிஎஸ்சில் வந்து பிரான்ஸில் இருக்கேன். அப்புறமா இப்போ நம்ம சண்டைக்குள்ளே போகலாம். எங்கடா இருக்கீங்க? மேலே ஒருத்தர் இருக்கான், வாடா கீழே. டெசர்ட் ஆஃபீஸர் பாப்கார்ன் சாப்பிட்டுன்னு பார்த்துன்னுக்கிறீங்க சண்டை போடுறத. ஒருத்தர் செத்துனுக்குறான், அது பாப்கார்ன் போட்டு சாப்பிட்டுனுக்குறீங்களாடா? நான் செத்துருவேன் போல், ஹெல்த்தி எனக்கு கம்மியாக தான் இருக்குது. கீழே குஸ்தான். யார் சாமி நீ கீழே குஸ்த? பயந்து கீழே குஸ்தனா சொல்லு, கொடி காட்டு, நான் விட்டுடுறேன் பாவம் நினச்சி. சாவு, செத்துப்போ. அவள் தான். இந்த டெசர்ட் வில்லேஜை நம்ம கேப்சர் பண்ணியாச்சு. அடுத்த எந்த ஐலாண்டை கேப்சர் பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்கள். ரோப்ளாக்ஸில் அதிக கேம் இருக்கிறதுனால என்னால் கன்ஃபியூஷன் ஆகுது எந்த கேம் விளையாடி போடுறதுன்னு. நீங்களே சொல்லுங்கள் எந்த கேம் விளையாடுறதுன்னு கமெண்ட்டில் சொல்லி விடுங்க. ஐலாண்டையும் அடுத்து எந்த ஐலாண்டு விளையாடலான்னு சொல்லி விடுங்க.